வைகுந்தத்துக்கு போனால் பெருமானுடைய திருமார்போடே ஆலிங்கனம் கிடைக்கும். அவர் நம்மை அணைத்து கொள்ளுவார். நம்முடைய தாபங்கள் எல்லாம் தொலையும். அதே அணைப்பு ஹனுமானுக்கு ராமன் கொடுத்தாரே. சுந்தர காண்டம் முடிஞ்சு போச்சு. யுத்த காண்டத்தினுடைய முதல் சர்க்கம், ஆரம்ப சின்ன சர்க்கம், அந்த சர்க்கத்துல தான் இந்த பெரிய பரிசு இருக்கிறது. ஒரு பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பற கொண்டு யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிபார கூடியிருந்து குளிர்ந்து. யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நாம பெறக்கூடிய சம்மானம் அது நாடே புகழறாப்புல ஒரு பரிசா இருக்கணுமா. அந்த பரிசைத்தான் இந்த இடத்துல சொல்றார். ராமன் ஹனுமானை பார்த்தார். நான் கண்டேன் சீதைன்னு சொல்லி வந்துட்டார். விஷயத்தை சொல்லி எடுத்து என்ன பரிசு கொடுக்கலாம்? நான் சீதையை பார்த்துட்டு வந்துட்டேன்னு ஹனுமார் சொல்லியிருக்கார். உயிரை காப்பாத்திருக்கார், 2 உயிரை. இவருக்கு என்ன பரிசு கொடுக்கலாம்னு யோசித்து அந்த ஹனுமானை அருகே அழைத்தார். தன்னுடைய தோள்கரால தழுவி கொண்டு பரதனை தழுவினது, அக்ரூரரை தழுவினது, மாருதியான ஹனுமானை தழுவினது. இந்த தழுவுதல் தான் நாம வைகுந்தத்துக்கு போறச்சே முக்தி அடைச்சேவும் கிடையாது. அது இங்கேயே கிடைச்சுடுத்தே. இவ்விடத்திலேயே திருப்புல்லாணி கரையில வள்ளார் காத்துன்னு இருக்கா. அந்த காத்து இந்த இடத்திலேயே அந்த ஆலிங்கனம் கிடைச்சதுன்னு இதுக்கு எதுக்கு வைகுந்தத்துக்கு போனோம்? அங்க போனா எது கிடைக்குமோ அவர் இங்கேயே பெற்றார் அப்படின்னு யுத்த காண்டத்தினுடைய தொடக்கத்துல ஸ்லோகம். அது ஒரு சரித்திர ஞாபகத்தில் கொள்க. ஹனுமான் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போய் விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு வந்து திரும்ப வந்து விபீஷணன்னு சரணாகதி முடிஞ்சது. அப்ப ஆஞ்சநேய சுவாமி பண்ண பெரிய கைங்கரியம். விபீஷணனை ஏத்துக்கணும்னு வாதாடினது அவர் ஒருத்தர் தான். பாக்கி அத்தனை பேரும் கொனுடனும் தான். அப்ப அவர் நினைக்கிறார், எல்லாரும் உங்க இஷ்டத்துக்கு பேசுறீர்களே தவிர ராமன் முகத்தை பார்த்து ஒத்தரும் பேசலையே. நீங்க ஒத்தொத்தரும் விபீஷணனை கொல்லணும் கொல்லணும்னு சொல்ல சொல்ல ஒவ்வொரு நிமிஷமும் ராமன் முகம் செவந்துட்டே போறது, கண்ணிண்டே போறது. அவர் முகத்தை பார்த்து பேச மாட்டீர்களா? நான் ஒத்தந்தான் அவரை பார்த்து பேச போறேன். சம்ஸ்காரம் பெற்ற மந்திரிகளிலே தலைவரான ஹனுமான் எழுந்திருந்து பேசினார். எல்லாரும் விபீஷணனை கொல்லணுங்கிறா. ஆனா இவர் மொத்தம் மட்டும் எழுந்திருந்து, நான் பொறாமையினால பேசல, நான் தான் பேச்சாளிங்கிறதுனால பேசல, நான் பேசுறதுதான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பேசல, வாதம் பண்றதுக்கு வரல. ஆனால் ராம கௌரவாது, ராமன் உள்ள எதை நினைக்கணும்னு நினைச்சு பேச மாட்டீங்களா? அவனுக்கு இந்த விபீஷணனை ஏத்துக்கணும்னு இருக்கு. அவன் சரணாகத வத்சலன், யாரு சரணம்னு சொன்னாலும் விடமாட்டார். நீங்க எல்லாம் கூடாது கூடாது ராமனுக்கு ஆபத்து வருமேன்னு பேசினா அவர் உள்ள அது இல்லை. நாமெல்லாம் தாசர்கள், அவன் தான் சுவாமினால் அவன் உள்ளத்துக்கு தகுந்துதான் பேசணும் என்று சுவாமிதாச பாவத்தை அவ்வளவு நன்னா அந்த இடத்துல ஆஞ்சநேயர் காட்டினார். விபீஷணனை ஏற்க வைத்ததே ஆஞ்சநேயர்னு சொல்லலாம்.